ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எலுமிச்சம்பழத்தில் மோகினி தேவதையை ஆவாகனப்படுத்தி, அதாவது அதுக்குள்ளே இறக்கி பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களாம் மனம் திருந்தி கணவன் மனைவியினுடைய எண்ணத்தை ஏற்படுத்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார், இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை வேறு யாராவது விஷயத்தில் இருக்காங்க, இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சிருக்கிறாங்க, இப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குலாம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குற சாமி, அவங்களும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதே மாதிரி ஒரு சில மாந்திரிகளும் சரி, ஒரு சில அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி, ஒரு சில ஜோதிடரும் சரி கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரியான விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, நாங்களும் என்னென்னமோ பூஜை முறைகள் செஞ்சு பார்க்குறோம், அதுக்குண்டான அந்த பலன்கிறத வந்து சரியான வழி வந்துட்டு அதுக்குண்டான அந்த ரிசல்ட்டுங்கிறது கிடைக்க மாட்டேது சாமி, இதுக்கு ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த முறை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறனால நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரிந்து போன நபர்கள், அதாவது வந்து கணவனோ அல்லது மனைவியோ, அவங்களையா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மனம் திருத்தி தேடி வர வச்சிருன்னு சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது வந்து பிரிஞ்சு போனவங்கள தேடி வர வைக்கிறதுக்கு பலவிதமான பூஜை முறைகள் இருந்தாலுமே இது வந்து நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முறைன்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா இந்த பூஜை செய்யவே வந்து பிரிஞ்சு போன நபர்கள்லாம் வந்த இதெல்லாம் இருக்குது, அதனால தான் சொல்கிறது. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இது செய்யறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அப்போ அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சாம்பல் நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும். அந்த சாம்பலோட அழிஞ்சு விதை தைலம் விட்டு நல்லா வந்துட்டு வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு, நல்லா மெழுகு பதத்தில் இருக்கிற அளவுக்கு நல்லா அரைச்சி, அதை வந்து வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி மீண்டும் எடுத்து நல்லா இடித்து சூரண மாதிரி செஞ்சுக்கணும். சூரண மாதிரி செய்துக்கிட்டு ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டி ஒன்று வாங்கிக்கணும். சரிங்களா? ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம்னால சுத்தமான எலுமிச்சம்பழமாக இருக்கணும். அதனுடைய காரத்தன்மை வந்து நல்லா இருக்கணும். சரிங்களா? எலுமிச்சம்பழத்தை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வேலை செய்கிறதே வந்து அதனுடைய காரத்தன்மையினுடைய அளவை வச்சு தான். அப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஒரு அளவுக்கு நல்லா காரத்தன்மையாக இருக்கிற மாதிரி நல்லா பார்த்து நீங்கள் முறையாக வந்துட்டு காசு கொடுத்து வாங்குறனால வாங்கிக்கலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஏதாவது மரங்கள் இருந்ததுன்னா மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கிறதா பார்த்து சூரிய உதயத்திற்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் சாபம் போக்கி எடுத்துக்கலாம். சரிங்களா? அது உங்களுடைய பிரியம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா, அந்த எலுமிச்சை மலத்துக்கு மேலே வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா, அதாவது வந்து அரிதாரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அதை வந்து நல்லா வந்துட்டு இடித்து நல்லா வந்துட்டு மெழுகு பதத்தில் ஒரு சில இடங்களில் வந்துட்டு அரிதாரம் பேஸ்ட் மாதிரியே விற்பாங்க. அதுவும் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அதே வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா, அந்த எலுமிச்சை மலத்துக்கு மேலே வந்துட்டு நல்லா தடவி விட்டுட்டு நல்லா வந்துட்டு நல்லா மெழுகு மாதிரி நல்லா தடவி அதையும் வந்து வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உலர்த்தி மீண்டும் வந்துட்டு எடுத்து அதை வந்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா இது செய்யும்போது கொஞ்சம் பார்த்து சூதானமாக செஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா அரிதாரங்கிறது வந்து என்னென்னா விஷத்தன்மை கொஞ்சம் இருக்கும். அப்போ அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து பக்குவமாக செஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து கைப்பாகம் செய்பாகமாக செஞ்சு நீங்கள் பார்த்து பழகி செஞ்சீங்கன்னா தான் இதெல்லாம் சரியாக வரும். ஆனால் இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை வந்து சொல்கிறேன். அப்போ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே போட்டுவிட்டு அந்த சாம்பலை வந்து உள்ளுக்குள்ளே வந்து நல்லா கொட்டி நல்லா நிரப்பி விட்டுட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். இது ஆலமரத்தினுடைய வடக்கு திசையிலையோ இல்லை இது ஏரிக்கரையோரமாவோ குளக்கரையோரமாவோ இல்லைன்னா ஆற்றங்கரையோரமோ பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப அதீத சிறப்பு. இப்போ அந்த மாதிரியான இடங்கள் என்ன பண்ண கேட்டிங்கன்னா, பச்சரிசி மாவில் வந்துட்டு நான் இந்த வீடியோ ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்துட்டு இந்த ஆணைக்கண் பட்ட சட்டி வச்சுட்டு பச்சரிசி மாவினால் வந்துட்டு விளக்கு பிடிச்சு அந்த விளக்கில் வந்து தீபம் ஏற்றிக்கணும். தூப தீபங்கள்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான படையெல்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோ கொடுத்து மந்திரத்தை வந்து உச்சாரணை கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கலாம். இதே வந்து அமாவாசை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பூஜைகளை செய்து ஒரு வெண்பூசணிக்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு உள்ளே இருக்க அந்த எலுமிச்சை மலத்தை மட்டும் நீங்கள் முறையாக எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட நபர் பிரிஞ்சு போனவர் வந்து உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது உத்தரபூமியிலையோ முச்சந்திலையோ அவங்க வந்து போகிற வர பாதையாக இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு இதை வந்து வச்சுட்டு இதை வந்து குழி தோண்டி அதற்குள்ள 5 விதமான வாசனை திரவியங்களா 5 விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அதற்குள்ள இந்த எலுமிச்சை மலத்தை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துட்டு இந்த மந்திரத்தை உச்சாரணை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்ச நபர்களை வந்துட்டு அவள் தான் வந்து மனசை மாற்றி தேடி வர வச்சோம்னு சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால் தான் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.